ராஜன் அவருக்கு மட்டும் செல்லக்குட்டி. நம்மள வேண்டாம் இருப்பா. பேரஸ் வந்து பேச சொல்றேன். பேச சொல்றேன். காலைல கேட்டாங்க அவர்கிட்ட வந்து நந்தினி கேட்டாங்க ராஜன் சார்ட்ட, சார் உங்க இளமைக்கு என்ன ரகசியம்ட்டு. எனக்கு அப்ப தெரியல, இப்ப தெரிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் சேலட்டு வந்தாங்களாம், அழகிய தமிழ் மகளாம், ஆங்கிலம் கலந்த தமிழை ரசிச்சாராம். ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெய்லர் பார்த்துருப்போம், சாங்கை பார்த்துருப்போம், அதெல்லாம் கவனம் அங்கேயே இருக்கும். ஆங்கர் வந்து எப்ப சேலட்டு வராங்க, எப்ப மாடர்ன் ட்ரெஸ்ல வராங்க, எப்போ எந்த மேடையில எவ்வளவு தமிழ் பேசுறாங்க, ஆங்கிலம் பேசுறாங்க, இதெல்லாம் கவனிச்சா ஏன் இளமையா இருக்க மாட்டாங்க? இளமை யாராச்சும் புரிஞ்சு வச்சா உங்களுக்கு? நந்தினி புரிஞ்சுல? இதான் நீங்க அப்பான்னு கூப்பிடணுமே. ஓகே, செல்ல கூட்டலாம் பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் அப்பா தான் ட்ரெண்டு. ஓகே, ஆனா நீங்க அப்பா, இனிமே உங்களுக்கு நந்தினி அப்பா தான். ஓகே, எல்லாருக்கும் அப்பா இல்ல, எல்லாருக்கும் அப்பா வாழ முடியாது. நந்தினிக்கு அப்பா நீங்க. நம்ம முடிஞ்ச இளையராஜா சாங்க வந்து, இசைஞானி இளையராஜா சாங் வந்து கேட்கறது சந்தோஷமா இருக்கும், அது நம்ம பாடுறது சந்தோஷமா இருக்கும். வீட்லயும் சரி, கார்ல போகும்போது சரி, அது பாட்டை பாடினாலே அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இப்போ அவர் பாட்டை பாடுறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு. இப்போ பாவம் நிஜாம் வந்து கலங்கி போயிட்டாரு. அதுல நீங்க லைவ்ல போகுது அப்படின்ட்டு நீங்க பதறீங்க. காப்பி ரைட்ஸ் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பதட்டத்தை உண்டாக்கிருக்கு. அது கொஞ்சம் சில இடங்கள்ல கொஞ்சம் குறைச்சுக்கணும். இந்த மாதிரி மேடையில் பாடுறதுக்கெல்லாம், அதுவும் இளையராஜா சார் பாட்டை பாடுறதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அது வந்து நமக்கு பாட்டை போனால் நமக்கு ஆத்ம திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எங்களுக்கு தானே பாட்டு போடுறீங்க, கேட்க மட்டுமா பாட்டு போறீங்க? நாங்க பாட வேணாமா? அதை நாங்க பாடணும்ல. நாங்க என்ன சொல்லுங்க, இந்த பாட்டை யாருமே முன்னே கேளுங்க, யாரும் என் பாட்டு திருப்பி பாடாங்க சொல்லுங்க. இதை படத்துல பயன்படுத்துறது, பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல இந்த பாட்டை போட்டு ஆடுவாங்க, அங்கெல்லாம் நீங்க வாங்கிக்கலாம். அங்க யாருங்க இதுல என்ன சம்பாதிக்க போறாரு அவரு? நிஜாம் அவர் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இளையராஜா அவர் பயன்படுறாங்க. அது பெரிய ஒரு பாக்கியம். அது இந்த பதட்டம் இருக்கக்கூடாது. ஆரம்ப காலத்துல எல்லா மியூசியேட்டருமே கிராமிய பாடல்கள், கும்மி பாடல்கள், இதுல இருந்து எடுத்து அதை ஹிட் ஆகிட்டு அப்புறம் தான் பெருசா வந்திருக்கும். அது இசைஞானி அவர்கள் இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே கொஞ்சம் மனசு கஷ்டமா போச்சு. நீங்க சொல்லுங்க. ஆமா, ஏறுமையில் ஏறி விளையாடும் மயில் ஒன்று, மாங்குயிலே பூங்குயிலே. உங்க மேல கேஸ் போடணும். நீங்க அதுக்கு முருகர் தான் போடணும். திருப்பரங்குன்றம் முருகர் வருவார். இல்ல சொல்றேன், நம்மளே பலதுல எடுத்துதான் வந்திருக்கோம். சரி, அது கொஞ்சம் மனசு ஒரு வளர கலைஞர் இல்ல சார், எல்லாருக்கும் தான். அவங்களுக்கு அது ஒரு பயம். லைவ்ல போயிட்டு இருக்கு, தப்புன்னு கட் ஆயிரங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அனுரத்னா அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் இந்த படத்துல கதாநாயகன். ப்ரொடியூசரா லாபம் பெறணும், கதாநாயகனும் வெற்றி பெறணும், அது வாழ்த்துக்கள். சந்தியா வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து சந்தியா வந்து 3வது தலைமுறை நினைக்கிறேன். ஏற்கனவே ஜெயலலிதாமோட அம்மா அவங்களோட சந்தியா. அதுக்கப்புறம் காதல் படத்துல பரத் நடிச்சாங்க, அவங்களும் சந்தியா. இப்போ ஒரு அடுத்த 3வது தலைமுறையாக சந்தியா வந்திருக்காங்க. ஆமா, சந்தியான வெற்றி தான். ஓகே, ஆமா, சந்தியா பேரே ஒரு ராசியான பேர் தான். அப்புறம் லீச், இப்பெல்லாம் நிறைய படத்துல இங்கிலீஷ் ஸ்ட்ரீட்டா வருது. ஆனா ஒரு வகையில ஒரு திரைப்படங்கள் தான் இப்போ நமக்குலாம் ஆங்கிலத்தை கத்துக் கொடுக்குதுன்னு ஒரு தோணுது. இப்போ பீஸ்ட் படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியல, நம்ம கேட்போம் என்ன மீனிங்ட்டு. அப்ப சொன்னாங்க இது மிருகம் அப்படின்னாங்க. கோட்னு வந்துச்சு, ஒன்னும் தெரியல உங்களுக்கு என்ன.
ஆடு அப்படின்னாங்க. இப்போ லீச்னு நமக்கு தெரியல, நான் கேட்டேன், இது அட்டை பூச்சினாங்க. இன்றைக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து படங்கள் தான் இங்கிலீஷை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மலையாள இயக்குனர் பாசில் அவர்கள், இன்னுங்க யார் பெற்று மோனம் வந்துச்சுங்களா? ஆமா, பாசில் அவர்கள் தமிழ்ல படம் பண்ணும்போது பூவே பூச்சுடவா, அழகான தமிழ் பெயர், பூவிலி வாசலிலே, ஒரு ஒரு கவித்துவத்தோட ஒரு தமிழ் பெயர். காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, இதெல்லாம் ஒரு காலகட்டம். மலையாள இயக்குனராக இருந்தா கூட தமிழ் வைக்கும்போது அவ்வளவு அழகான தமிழ் பேர் வைப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே ஆங்கிலமா போயிடுச்சு. அடுத்து குட் பேட் அக்லின்னு வருது. அஜித் சார் ரொம்ப பெருமையா நினைச்சான், வீரம், விவேகம், விசுவாசம், விடாமுயற்சி, நல்லா தமிழ் பேர் வச்சுட்டு இருந்தாரு. பின் அவரும் குட் பேட் அக்லின்னு வச்சிட்டாரு. திரும்ப தமிழ் பேர் எல்லாமே பெரியவர்களாக கொஞ்சம் தமிழ் பேர் வச்சா தான் நல்லது. நம்ம இங்க வந்து சும்மா மும்மொழி இருமொழிங்கிறோம், அது திரையிலையும் கடைபிடிக்கணும்ல. ஸ்கூல்ல மட்டும் தானா மொழி, இங்கேயும் தமிழ் திரையுலகம்னா தமிழ் படங்கள்னா அதுலயும் தமிழ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அட்டை அட்டை பூச்சி தான் லீச். அட்டை பூச்சிக்கு நிறைய விளக்கத்தை சொல்லிட்டாரு ராஜன் சார். ஆமா, மனிதர்களே நம்ம கூட இருக்கவங்களே நம்ம உறிஞ்சிடுவாங்க. இன்னைக்கு எல்லாமே தான், இன்னைக்கு கூட இருக்கவங்க, நண்பர்கள், உறவுகள் எல்லாமே அட்டையாக தான் பேசிட்டாங்க. நம்மகிட்ட ரத்தம் இருக்க வரைக்கும் அந்த அட்டைகளை நம்ம ஒட்டிகிட்டே இருக்கும். ரத்தம்லாம் போச்சுன்னா அது அடுத்த எங்கே ரத்தம் அதிகமாக இருக்கும் அங்கே நகர்ந்து போயிடும். இந்த படத்தில் ஒரு பாடல், இசை சூப்பர் சார். நம்ம மிஸ்டர் கிரண் ஜோஸ் 3 பாடங்களும் சூப்பர். அதில் அந்த முதல் படம்ன்றதுல கண்ணில் தெரியும் தோற்றம், நல்ல அருமையான பாடல். அதில் விசேஷம் என்னம்னா அந்தாதியில பாடல் வந்து ரொம்ப வருஷமாச்சு. தமிழ் ரொம்ப அபூர்வம். ஒரு சில பாடல் வந்துருக்கு. லால் லால் கவிஞர் பெயர் லால், ரொம்ப அற்புதமா எழுதியிருந்தாரு. கண்ணாசன் ஒரு படத்துல இந்த அந்தாதியை பயன்படுத்தி பாட்டு எழுதியிருப்பார். வசந்த கால நதியினிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டும் நினைவலைகள். ஒரு இதுல ஒரு வார்த்தை முடியும் போது அடுத்த வரி அந்த வார்த்தையில துவங்கும். அதுல எந்த வார்த்தை முடியுதோ அந்த வார்த்தை அடுத்த வரி தொடங்கும். இது இப்போ அபூர்வமா வருது. லால் வந்து இப்போ அந்த அந்தாதியை பயன்படுத்தி அந்த பாட்டு எழுதியிருக்காரு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வரிகள் எல்லா வரைக்குமே தமிழ் வார்த்தைகள், ஒட்டுமொத்த பாடலும் நல்ல தமிழ் வார்த்தையோடு இருந்துச்சு. கவிஞர் லால் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது மலையாள டீம். நான் வந்து மலையாள படங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன், தெலுங்கு படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே விஷயம் சொல்லணும், இந்த மலையாள படங்களை ஒர்க் பண்ணும்போது பார்த்தா மேக்ஸிமம் மலையாளம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன சிறப்பு அப்படின்னா, அவங்க மேக்சிமம் நம்மகிட்ட பேசும்போது மலையாளமும் தமிழும் கலந்து என்ன சொல்ல வராங்களோ அதை புரிய வச்சிருவாங்க. இப்போ இன்னைக்கு இதில் பேசுன எல்லாருமே மேக்சிமம் மலையாளி தான். ஆனால் பேசுறவங்க புரிஞ்சதுல. ஆனால் நம்ம இருக்கோம்ல தமிழர், அவங்களுக்கு பேசி புரிய வைக்க முடியாது. ஸ்பாட்ல நம்ம முழுக்க தமிழ்லயே பேசுவோம். ஒரு மலையாள வார்த்தை தெரியாது, மலையாள கலந்து பேச தெரியாது. அவங்க நமக்கு புரிய வைப்பாங்க. நம்ம வந்து பேசி என்ன சொல்ல வரோமோ அது உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. யாரு பெற்றுப்போ. அப்போ நம்மளுக்கு இன்னொரு சில நேரங்களில் சில மொழி நம்ம கத்துக்கிறதுக்கு ஆர்வம் வரணும்.
நம்ம சும்மா தமிழ் மட்டும் படிச்சுக்கோ, தமிழ் மட்டும் படிச்சுக்கணும், எங்க நம்மளுக்கு தேவையோ அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இவ்வளவு தைரியமா பேசுறாங்க மலையாளிகள். நம்ம போய் அங்கே பேச முடியுமா? மலையாளத்தை பேச முடியுமா? ஒரு கேரளாவில் போய் அங்கே ஒரு ஆடியோ ரிலீஸ், அங்கே எல்லாருமே மலையாளம் இருக்காங்க, அங்கே ப்ரெஸ் எல்லாமே மலையாள ப்ரெஸ்ஸா இருக்கு, மீடியாக்கள் இருக்கு. ஒரு தமிழர் போய் இங்க இவங்க பேசி புரிய வச்ச மாதிரி என்னால இங்க பேசி புரிய வைக்க முடியுமானா என்னால முடியாது. முதல்ல முடியாது. நமக்கு இப்படியே பிளட் இப்படி ஆகிப்போச்சு, நம்ம மொழி நம்ம மட்டும் அதுன்னு ஆகிப்போச்சு. சில நேரங்களில் அதையும் கொஞ்சம் கத்துக்கணும். அப்புறம் சிலபஸ் இன்னொன்று இருக்கு இவங்களை பத்தி. மலையாள படம்னா ப்ரொடியூசர் மலையாளி, இயக்குனர் மலையாளினா அது அப்புறம் எல்லாமே எடிட் எல்லாருமே அவங்க மலையாளியே தான் அவங்க வச்சுக்குவாங்க. அதுல ஒரு தமிழ் டெக்னீஷியனோ வேற மொழி டெக்னீஷியனோ உள்ள பூந்துறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம டேஞ்சர் மணி உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு தமிழ் டெக்னீஷியன் இது ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க என்னன்னா ஒரு யூனிட் அவங்களுக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல தமிழரா நம்ம பெருமைப்படணும். நம்ம ஒரு தமிழ் ப்ரொடியூசர், தமிழ் இயக்குனர் அப்படின்னா கூட எடிட்டர், கேமராமேன் எல்லாருமே தமிழா தான் இருக்கணும்னு ஒருத்தர் நினைக்க மாட்டா சார். அங்கே திறமை எடிட்டர் மலையாளியா இருப்பாரு, கேமராமேன் தெலுங்கா இருப்பாரு. ஒன்னும் சரி. இப்ப இவங்க இங்க நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், யார் வீட்டும் நினைக்க மாட்டோம், சகோதரர் தான். நமக்கு சினிமாவுக்கு மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. தெலுங்கா மலையாளமா மொழி பிரச்சனை, அங்கே திறமை தான் முக்கியம். தமிழ் மண்ணுல இது ஒரு 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 நல்ல விஷயம். தமிழர்களுக்கு எல்லாத்தையும் அரவணைப்போம், எல்லாத்தையும் அரவணைப்போம். அப்புறம் சார் சொல்றாரு, இன்னைக்கு சிவாஜி வீடு சொன்னாரு, அது கொஞ்சம் வருஷம் ஆச்சு. ஒரு சின்ன பயம். சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 250 படத்துக்கு மேல நடிச்சு புகழ்பெற்ற ஒரு நடிகர். ஒரு பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு. தாத்தா 250 படம் நடிச்சு சம்பாதிச்சிருக்காரு. பேரை ஒரே படம் எடுத்திருக்காரு. அந்த ஒரு படத்து கடனுக்காக அந்த வீடே இன்னைக்கு கோர்ட்டு சக்தி நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னா பயம் இருக்குமா இருக்காதா? வேற விசாராங்க, வேற சொத்து இருக்கிறாங்க, அது வேற விஷயம். 250 படம் நடிச்ச ஒரு நடிகர் வீடு பேரம் ஒரு படம் எடுத்ததுல இன்னைக்கு ஜப்தி ஆகுது, கோர்ட்டு நோட்டீஸ் அனுப்புதுன்னா தமிழ் திருவிழா எங்கே இருக்கு? இப்போ எந்த நிலைமையில இருக்கு? ஒரு படம் எடுத்தா ஒட்டு சொத்தும் ஒரு ஆள் போயிருமா? அதுவும் புகழ்பெற்ற ஒருத்தர் சொத்து போயிருமா? யார் யோசிக்கணும்? இது தமிழ் திரையுலகுக்கு கிடைச்ச பேரிடி. இது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு அனுப்பின நோட்டீஸ் இல்ல, கோர்ட்டு தமிழ் திரையுலகுக்கே அனுப்புன நினைச்சுக்கணும். அவ்வளவு ஆபத்துல இருக்கு நீங்க சினிமா. ஒரு படம் எடுத்தானா நியூஸ் பார்த்தா படம் எடுக்க என்ன செய்யணுமா? அப்ப இதுக்கு திரையுலகுல எனக்கு தேவை ஒற்றுமை. தமிழ் திரையை எப்படி காப்பாற்றணும்? அப்படி ராஜன் சார் மட்டும் மைக்ல பேசிட்டே பத்தாது. தயாரிப்பாளர்கள் எல்லாரும் ஒன்றிணையணும், அவங்களும் ஒற்றுமை வரணும். பெப்சி அவங்களுக்கு இந்த அக்கறை வரணும். தயாரிப்பாளர் காப்பாற்றுங்கிற அக்கறை பெப்சிக்கு வரணும், உழைப்பாளர் சம்மேளனத்துக்கும் வரணும், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு வரணும், நடிகர்களுக்கு வரணும். இது ஒரு அமீர் கானை பத்தி ஒரு நியூஸ் படிச்சேன் நேற்று. அமீர் கானை பத்தி என்னன்னா, அவர் இதுவரைக்கும் எந்த படத்துக்குமே சம்பளம் வாங்கணும் இல்லையா, அட்வான்ஸ் வாங்க மாட்டாராம். ஒரு கதை பிடிச்சு போச்சுன்னா கால்ஷீட் கொடுப்பாராம். கால்ஷீட் கொடுத்து படம் வெற்றி அடைந்தால், பெரிய கலெக்ஷன் ஆயிட்டா, அதுல இருந்து சில சதவீதம் அதுக்கப்புறம் வாங்குவாரே தவிர ஒரு ப்ராஜெக்டுக்கு ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் இது வரைக்கும் வாங்கலையா. எப்படி நடிகருங்க? எப்படி விட்டு நடிகர்?
அவர் சினிமா துளி அணைக்கல, சினிமாவை தெய்வமா நினைச்சிருக்காரு, சினிமாவை நேசிச்சிருக்காரு, சினிமாவை லவ் பண்ணிருக்காரு, தயாரிப்பாளர் வாழணும்னு நினைச்சிருக்காரு. அந்த அன்னொன்னு அவர் அதீத நம்பிக்கை, அதீத நம்பிக்கை. நம்ம ஒரு கதையை செலக்ட் பண்றோம், அப்ப இந்த கதை வெற்றி அடையும், வெற்றி அடைஞ்சா கண்டிப்பா பெரிய கலெக்ஷன் வரும், வந்தா வாங்கிக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு நடிகர் வர லாபத்துல எனக்கு கொடுங்க, அது வரைக்கும் இது வேணாம் சொன்னா எங்க எதிர்மா, அப்ப இந்த படம் வெற்றி அடையணும், பெரிய கலெக்ஷன் வரணும்னு ஒரு நடிகர் நினைப்பாங்க. ஃபர்ஸ்டே மொத்த படத்தையும் வாங்கிவிட்டா படம் எப்படி போனாலும் நினைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சில நடிகர்லாம் மொத்த படத்தையும் ஃபர்ஸ்டே கேட்டுறாங்க, அப்படி இருக்குல்ல ராஜன் சார். சில நடிகர்லாம் சம்பளத்தை முதல்ல மொத்தமா கேட்டுறாங்க, அதுவும் இருக்கு. டப்பிங் வாங்குறது இது கொஞ்சம் இன்னைக்கு சினிமா நான் நினைச்சேன், சிவாஜி கணேசன் அவர்கள் வீடு இன்னைக்கு ஏலத்துக்கு போற அளவுக்கு வந்திருக்குன்னா நடிகர்களும் யோசிக்கணும், இயக்குநர்களும் யோசிக்கணும், தயாரிப்பாளரும் யோசிக்கணும், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் யோசிக்கணும். இது பெரிய நீங்க சிவாஜி கணேசன் வீட்டுல ஒட்டணும் நோட்டீஸ் பண்ணிக்கூடாது, பெரிய ஆபத்துல இருக்குங்கிறது பெரிய உதாரணம். சினிமாவில எல்லாரும் ஒன்றிணைவோம். சினிமா எப்படி திருப்பி பழைய மாதிரி எப்படி ஒரு மக்கள் விரும்பி தியேட்டருக்கு வர்றதுக்கு என்ன வழியோ அதை யோசிப்போம். அதுதான் சரியே தவிர ஆளாளுக்கு இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு இருந்தா பெரிய ஆபத்துல போய் முடியும். ஆனா இந்த நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயம், ஒரு சில படங்கள் பெரிய கலெக்ஷன். டிராகன் உண்மையிலேயே பெரிய கலெக்ஷன் ஆயிருக்கு. இந்த மாதிரி படங்கள் எப்பாவது ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகும்போது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெம்பு வருது. டிராகன் வெற்றி சமீபத்தில் தமிழ் திரையுலகு கிடைச்ச ஒட்டுமொத்த ஒரு தயாரிப்பு மட்டும் லாபம் இல்லை. இப்பெல்லாம் ஒரு படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னா அது அந்த தயாரிப்புக்கு மட்டும் லாபம் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கே லாபம் தான். ஏன்னா ஒரு தைரியத்தை கொடுக்குதுல்ல, கப்பர் பந்து ஓடிச்சு, அப்ப இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, பிடிச்சிருக்கு, ஒரு தெம்பு வருது. சமீபத்தில் 4-5 படம் கொடுத்துருக்கு. இப்ப கொஞ்சம் சினிமா கொஞ்சம் ஆரோக்கியமா தான் இருக்கு. படம் நல்லா இருந்தா, திரைக்கதை நல்லா இருந்தா படம் கண்டிப்பா மக்கள் தியேட்டருக்கு வராங்க. படமும் நம்ம எடுக்கிறதும் முதலீடு பண்றது மட்டும் இல்ல, இயக்குநர்களும் கொஞ்சம் கதையிலையும் எல்லாத்தையும் கவனம் செலுத்தணும். சினிமா ரொம்ப மோசமா இருக்கு, திருப்பி கொண்டு வந்துருவோம். இந்த படம் லீச் அட்டைப்பூச்சி, ஆமா அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி இல்லாம வெற்றி பட்டாம்பூச்சியா பறக்கணும். பட்டாம்பூச்சி பத்தி எல்லாருக்கும், இயக்குனருக்கும் சரி, இயக்குனர் SM அவர்களுக்கும் சரி, மினிஸ்டருக்கும் சரி, எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து பேரும் புகழும் உண்டாக்கும். நன்றி, வணக்கம்.